ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பற்றி அதாவது நம்ம யூடியூப் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சார் சூஸ் பண்ணுறது? கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சொல்கிறீங்க, பிசி இதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது? எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது உங்களுடைய சாய்ஸ். அது என்னுடைய பர்சனல் சஜஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை தவிர்த்துடுங்க. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறத தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இப்போ தான் மார்க்கெட் புதுசாக வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு சார், எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண தெரியல, எனக்கு புரியல அப்படின்றவங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கை தவிர்த்துட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து லாங் டைம்லையோ இன்வெஸ்ட்மெண்ட்லையோ ஸ்விங் ட்ரேடிங்லையோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது பலன் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் புதுசாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன, ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறீங்களா, ஆப்ஷன்ஸ் பை செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை தவிர்த்துருங்க. இன்ட்ரேடில் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணி பணம் பண்ண முடியாது அப்படின்ற ஈக்குவல் அந்த லெவல் தான் இருக்காங்க. பணம் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட வந்து 5% பீப்புள்ஸ் தான் வந்து அதில் பணம் பண்ணுறாங்க. மிச்சம் 95% பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அது காமனாக எல்லாருக்கும் ஓப்பனாக ஃப்ராங்காக தெரியுது. அப்போது அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம டேலண்ட் இருந்தால் தான் வந்து நம்ம இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கோ ஆப்ஷனையும் நம்ம வந்து யோசிக்க முடியும். நமக்கு எந்த அனுபவம் இல்லாமல் டைரெக்டாக அந்த இன்ட்ராடே ஆப்ஷனை எடுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் சேஃபாக இருக்காது. உங்களுடைய சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் நான் தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டை வந்து இப்போ ஒரு நிஃப்டியே எடுத்துங்களேன். இப்போ நிஃப்டி வந்து 22,000 ஓடிட்டுருக்குது இப்போ ப்ரெசென்ட் மார்க்கெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,100, அதாவது 100 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு அசம்ஷன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய ஸ்டடி நீங்கள் சொல்லுது, நீங்கள் வந்து சார்ட் ட்ரேடிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கற்றுக்கிட்டீங்க, கேண்டல்லாம் என்ன, கேண்டில் எப்படி மூவ் ஆகும், எது வரலும் போகும், இதெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க, தரவாக கற்றுக்கிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதெல்லாம் கன்ஃபியூஸாக கிடையாது, சார்ட் எங்கே போகும் நான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் என்னால் அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் வரீங்க, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வரீங்க. அப்போது என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ, இப்போ நீங்கள் 22,100 அசம்ஷன் மேலே ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பொதுவாக ஜென்ரலாக எல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 22,100 சிஇ அதாவது இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது 22,100 ப்ரைஸ் மேலே போகும், அதனால் இந்த ப்ரைஸை தேர்ந்தெடுத்து இதனோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 50 ரூபா ப்ரைஸை தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ட்ரேடிங் எடுக்கிறாங்க. ஓகே, இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சின்ன தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் போகுமோ அதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கி உட்காந்திங்க அப்படின்னா உங்களுடைய மூமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசென்ட் இப்போ என்ன மார்க்கெட் ஓடி இருக்குதோ அந்த ப்ரைஸ் சிஇ தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது கால் ஆப்ஷன், அந்த கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பொசிஷனில் உட்காரணுமா இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து அந்த ஆப்ஷன் க்ரீக்ஸில் டெல்டா அந்த வேல்யூ சொல்லுவாங்களே, டெல்டா காமா தீட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த வேல்யூ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ப்ரெசென்ட் எவ்வளோ மூமெண்டமில் ஓடிட்டுருக்குது, எவ்வளோ தூரம் இன்னும் இருக்குது, எக்ஸ்பைரி டே எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த அட் த மணி, அதாவது இந்த மணி வந்து இந்த மணி சொல்லுவாங்க, இந்த மணி இருக்கணும் 21,900 அப்படின்னு இருக்குது, இது இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 ப்ரைஸில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சி தான். நான் உங்களுக்கு அசம்ஷன் என்ன, 22,100 போகிற சிஇன்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கிற ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸை தேர்ந்தெடுக்காதீங்க ஃப்ரெண்ட். இது வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் உங்களுடைய விலை ஏறினா கூட இந்த விலை ஏறாது. ஓகே, அதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட் த மணி சொல்லுவாங்க, இதை ஏடிஎம் சொல்லுவாங்க, இது வந்து ஐடிஎம். ஓகே, ஸோ இது 2 ப்ரைஸில் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு 80 ரூபா இருக்குது. இந்த மணி அப்படின்னு சொல்லலாம், இது வந்து இன்னும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். அதாவது இது வந்து ஒரு 120 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 120 எங்கே இருக்குது, 80 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது, 50 எங்கே இருக்குது. இப்போ மூணுத்தையும் கம்பேர் பண்ண எல்லா மைண்ட் செட் என்னன்னா, இதுதான் கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது, ஸோ இதை நம்ம கால் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்குறாங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் பிகினர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தவறு. ப்ரைஸ் உங்களுடைய 22,100 கிட்டே இருப்போம். சப்போஸ் 22,050 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், 50 வந்தால் கூட உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வந்து ஏறாது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த 50 ரூபா ப்ரீமியம் ஏறாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போயிட்டு 22,200 சிஇ வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது விலை இன்னும் கம்மியாக இருக்குது, அது வந்து 20 ரூபாய்க்கு கிடைக்குது, அதனால் அந்த எல்லாமே சிஇ தானே, அப்போ எல்லா ப்ரைஸும் சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு எது விலை கம்மியாக இருக்குது, எது விலை கம்மியாக இருக்குது, எது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த கம்மியான ப்ரைஸை அதிகமான லாட்டை வேணுமா தான் வாங்கிக்குவாங்க. அதாவது இது 1 லாட் வாங்கிறதோட இது 10 லாட் வாங்கிக்குவாங்க. 10 லாட் வாங்கிட்டால் நமக்கு அது ₹1 ₹2 இருந்தால் கூட நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஏறிடுமே அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன்லும் இதே மாதிரி தான். திருப்பி நான் என்னென்ன உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தனோ, தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி ப்ரைஸ் வாங்காதீங்க. மார்க்கெட் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டை சியூ பிஇ சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய அசம்ஷன் கீழே போகுது அப்படின்னா அந்த ரேட்டே பிஇ செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய அசம்ஷன் மேலே போகுது, மார்க்கெட் மேலே அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா சிஇ சூஸ் பண்ணிங்க. அட் த மணி அந்த ப்ரைஸ் மார்க்கெட் என்ன ஓடிட்டு இருக்குதோ அந்த ப்ரைஸும் அதை விட கொஞ்சம் கம்மி கீழே இந்த மணியை சூஸ் பண்ணியும் உங்களை ரிஸ்க் எடுத்து இந்த 2 ப்ரைஸில் எதோனாலும் நீங்கள் வாங்கலாம். 120, 80 எக்ஸாம்பிள் சொல்கிற அந்த ரேட்லாம் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி எங்கே அந்த ப்ரைஸ் அப்போதைக்கு விலை எது கம்மியாக இருக்கோ அந்த ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு ஆப்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு சார்ட் ரீடிங்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டீங்க. கேண்டல்லாம் என்ன, எப்படி மூமெண்டம், எங்கே சப்போர்ட், எங்கே ரெசிஸ்டன்ஸ் வருது, எதுவில் ப்ரைஸ் திரும்பும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ரைஸை நீங்கள் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகே, இல்லை நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் இதே ப்ரைஸுன்னு சூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் திருப்பி பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன் பையிங் பண்ணுறது, எப்படி எங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேசான தகவல், அதாவது மேலோட்டமான தகவல் தான். இது ஒரு டீப் ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து நார்மல் காமன் பீப்புள்ஸ், அதாவது புதுசாக வரவங்க ப்ரைஸ் சூஸ் பண்ண தெரியாமல் கம்மியான ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரியுறதுக்காக இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.